ஒஃபிஷியல். நான் இப்போது ஏர்லி மார்னிங் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்காக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த மார்னிங் டைம்லாம் இவ்வளோ சீக்கிரம்லாம் கிளம்பி வந்தது கிடையாது. பட் இருந்தாலும் இன்றைக்கி மகாபலிபுரத்தில் சன்ரைசஸ் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். சன்ரைஸ் இன்னுமே ஆகலை. ஸோ அந்த டைமிங்கில் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்ருக்கோங்க தான். சரி, ஓகே, நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருக்கோம் இல்லையா. ஸோ ஃபோட்டோஷூட்ஸ், ரீல்ஸ் அது மாதிரி நிறைய எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்னு. ஸோ அங்கே போனது இல்லாமல் முக்கியமாக வந்து பீச் ஷூட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது இல்லையா. அதுவும் இல்லாமல் மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்ததுங்க அந்த கடல் அலை அண்ட் சன்ரைஸு. ஆக்சுவலி நான் இது வரைக்கும் வந்து சன்ரைஸ் ஆனது பார்த்தது கிடையாது. பட் அன்றைக்கி நான் பார்த்துட்டேன். பட் கிளியராக நான் வந்து வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள் சன்ரைஸ் ஆகுறது. ஆக்சுவலி நான் பார்த்ததே கிடையாதுங்க, ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன். ஸோ ஃபோட்டோ ஷூட் பண்ணேன், நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுக்க போகிறேன். இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்து சன்ரைசஸ் எடுக்கிறேன். அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன், நான் அதுக்குள்ளே சன் ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நாங்கள் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் வரும், எல்லாத்தையும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சன்ரைஸ் பார்க்க போகிறோம், அதோ பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்கள் சன்ரைஸ். சத்தியமாக வந்து நினச்சே பார்க்கல எப்படி நானும் கேப்சர் பண்ணியிருக்கேன்னா. ஸோ சன்ரைஸ் பார்த்துருப்பீங்க அண்ட் பீச்சில் கொஞ்சம் நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருந்ததுங்க. கடல் அலை அண்ட் சன்ரைஸ், அந்த மண், அந்த நடக்கிறது, இதெல்லாம் வந்து ஆக்சுவலி தனியாக போய் உட்காந்து அதை ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய என்னோடய ரீல்ஸ், இன்ஸ்டாவில் வந்து இதோட ரீல்ஸ் அண்ட் பிக்ஸ் எல்லாமே நிறைய அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து சின்ன சின்ன கிளிப்பு தான் வந்து ஆக்சுவலி சடனாக எடுத்த பிளான் தான். இது வ்ளாகாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் 2-3 வீடியோ மட்டும் தான் நான் பேசி போட்டிருப்பேன். இது எதுவுமே நான் பேசியிருக்க மாட்டேன். ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் வந்து வீடியோஸ்க்காக வந்து எடுத்தது. ஸோ கடல் அலை பாருங்கள் எப்படி அடிக்கும். அப்படியே அந்த ஃபோம் வந்து கடல் கரையோரமாக வந்து நிற்கிறது, அதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து செம்மையாக இருக்கும். ஸோ அப்படியே உட்காந்துட்டு என்னோடய கால்கிட்ட இருந்து வருதான்னு அந்த அலை வந்து டச் பண்ணிட்டு போதான்னு பார்த்தேங்க. ஏன்னா அந்த இதில் தான் உட்காந்துட்டுருக்கேன், உங்களுக்கு பார்க்கணும் தெரியாது. ஸோ என் கால்கிட்ட வருமானு பார்த்தா கடைசி வரைக்குமே வரலை. அது ரொம்ப வந்து இதுவாகிடுச்சு. நான் சொன்னேன், சும்மா நின்றுருக்கமெல்லாம் அந்த அலை வந்து என் காலில் அடிச்சுட்டு போச்சு. பட் அங்கே உட்காந்துருந்தேன், அழகாக என் காலை தொட்டுட்டு போவோன்னு பார்த்தா வரவே இல்லைங்க, என்னை ஏமாத்திடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ மகாபலிபுரம் சடன் பிளானில் வந்து மகாபலிபுரம் போய் சன்ரைசஸ் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். மற்ற இடம்லாம் சுற்றி பார்க்கல. ஸோ சுற்றி பார்க்கறதுனால தான் காலையிலேயே எதுவுமே நான் போடல. ஸோ அப்படியே ஹோட்டலில் சாப்பிட வருமா அங்கே ஒரு பார்க்கு பார்த்தேன், அது சூப்பராக இருந்தது. ஸோ அங்கே ஒரு ரீல்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அப்படியே நடந்து வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே கிளம்பியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஸ்ரீஜா நாயர் ஒஃபிஷியல். அதுக்கு முன்னாடி நான் கார் ஓட்டுறது பார்க்கணும்ல சாரியில், ஸோ அதையும் பார்த்துருங்க. ஸோ ரிட்டன் வரும்போது நான் ஓட்டிகிட்டு வந்தேன். ஸோ அந்த டைமில் எடுத்த வீடியோ இது. ஸோ ஓகேங்க, பாய். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி விலாக் வேணும்னா இல்லை கஸ்டம் வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு மெயிலில் இன்பாக்ஸ் பண்ணுங்கள்.
மெயில் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பாய்.